Hello viewers, welcome to freeadvice.tech. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா செல்ஃப் பப்ளிஷிங் வெர்சஸ் ட்ரெடிஷனல் பப்ளிஷிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியுமா, வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 70% ஆத்தர்ஸ் வந்து செல்ஃப் பப்ளிஷிங் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செல்ஃப் பப்ளிஷிங்னா என்ன, ட்ரெடிஷனல் பப்ளிஷிங் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெடிஷனல் பப்ளிஷிங் என்னங்கிறது பார்க்கலாம். ட்ரெடிஷனல் பப்ளிஷிங்னா ஒரு ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது ஒரு ரைட்டர் அவங்க வந்து புக் எழுதுவாங்க. ஸோ ஒரு மேன்ஸ்கிரிப்ட் வந்து எழுதுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பி இல்லை வந்து ரிவைஸ் காப்பியை கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ரிவைஸ் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ ஒரு பப்ளிஷிங் ஏஜென்சிட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து அந்த மேன்ஸ்கிரிப்ட் வந்து படித்து பார்த்துட்டு ஸோ இந்த மேன்ஸ்கிரிப்ட் வந்து ஓகே, அவங்க வந்து இப்போ இந்த மேன்ஸ்கிரிப்ட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து அவங்க படிச்சு பார்த்துட்டு ஓகே இந்த மேனஸ்கிரிப்ட் வந்து நாங்கள் எடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்களோட அடுத்த ஒர்க் என்னது, ப்ரூஃப் ரீடிங் பண்ணுறது, கிராமட்டிக்கல் எரர்ஸ் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி எடிட்டிங் பண்ணுறது, டெவலப்மெண்டல் எடிட்டிங் பண்ணுறது, காப்பி ரீரைட் எதாவது பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து மறுபடியும் ஆத்தர்ட்ட கொடுத்து இந்த மாதிரி சில செக்ஷன்ஸ் வந்து ரீரைட் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதை ரீரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங், பிரிண்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் பப்ளிஷிங் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்பர் 2 செல்ஃப் பப்ளிஷிங் என்னன்னா ஒரு ஆத்தர் ஐடியாலேருந்து டெவலப் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனஸ்கிரிப்டாக கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் வரைக்கும் முடிச்சிருவாரு. ஸோ அடுத்தது வந்து அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி ப்ரூஃப் ரீடிங் இல்லை அப்படிங்கிற வரும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப் ரீடர் அவங்க வந்து ஹையர் பண்ணுவாங்க. ப்ரூஃப் ரீடர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மேனஸ்கிரிப்டில் இருக்கிற எல்லா பேஜஸ்ல இருக்கிற அதோட பஞ்சுவேஷன் எரர்ஸ், கிராமட்டிக்கல் எரர்ஸ், அதாவது ஸ்டோரியோட ஃப்ளோ எப்படி வந்து போகுது அப்படிங்கிறது எல்லாமே ப்ரூஃப் ரீட் பண்ணி ஆத்தர்ட்ட கொடுத்து ஓகே ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் கவர் பண்ணிக்கலாம், ஃப்ளோவில் இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது, இது நீங்கள் ரீரைட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கவர் டிசைனிங் பார்த்தீங்கன்னா எதர் ஆத்தர் வந்து அவங்க கேப்பபிளாக இருந்தாங்கன்னா எதர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேன்வா ப்ரோ அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்களே வந்து கவர் டிசைன் பண்ணலாம். அதுக்கு தனியாக ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதோட வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குண்டான வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். ஸோ கவர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா ப்ரோ அந்த மாதிரி டிசைன் மூலமாக அந்த மாதிரி கிரியேட்டர் டூல் மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிசைன் வந்து ஹையர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்களே வந்து தான் பண்ணணும். ஸோ செல்ஃப் பப்ளிஷிங் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கிராம் ஸ்பார்க் இல்லாட்டி அமேசான் கேடிபி அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். பிரிண்டிங்லேருந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். பட் ஆனால் உங்களோட ராயல்ட்டியிலேருந்து அது வந்து டிடக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து செல்ஃப் பப்ளிஷிங் வெர்சஸ் ட்ரெடிஷனல் பப்ளிஷிங் என்னன்னு பார்த்தோம். நம்மளோட அடுத்த வர வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன வந்து நம்ம டீப்பாக பார்க்க வேண்டியது இருக்கும், அதை ப்ரூஃப் ரீடிங் எப்படி பண்ணணும், டிசைனிங் எப்படி வந்து நம்ம பண்ணலாம், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, ராயல்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து என்னோட சேனல் நீங்கள் ஃப்ரீ அட்வைஸ் டெக் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட அப்டேட்ஸ் அதாவது என்னோட டீப்பாக கவர் பண்ணக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸாக வந்து உங்கள் ஃபீல்டில் வந்து வரும். நீங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. தேங்க்யூ.